அவளகலைவான் தேர்ச்சி பணுவலின் பயனாய் நின்ற அற்புதமூர்த்தி சிந்தை ஆளவாயடிகள் அங்கு ஓர் பட்டமை கேள்வி சான்ற கல்வியின் செல்வனாகி சொற்பதம் கடந்த வாதம் இருநிலத்தோய வந்தார் அவ்விடை வருகின்றாரை நோக்கி நீர் யாரை நீவீர் இவ்விடை நின்றும் போது கின்றனேர் என்ன அன்னர் இவ்விடை அணையீர் யாங்கள் விஞ்சையர் அடைந்தோர் பாவம் ஒவ்விடை பொருளை நாட்டின் வருகின்றோம் என்னலோடும் தனிபரு புலவர் நீவீர் தன் தமிழ் அளவாயம் நனிவரு கருணை மூர்த்திய கணைகளல் இறைஞ்சல் வேண்டும் இனி வருகின்ற நீரை எங்களுக்கு அளவையில் கோடி துருவரு வினைகள் தீர்க்கும் சுந்தர கடவுள் நின்றான் மறையில் விழுகும் பன்மான் கலைகள் போல் மாண்ட கேள்வி துறை என்னாறு விழுகும் சான்றோர் சூழ மீண்டு ஏகி கூடல் கரையினாறு கண்டத்தாரை பணிவித்தே கறந்தார் ஒற்றை பிறையினார் மகுடத் தோற்றத்தார் அறிஞராய் வந்து பிம்பிதம் அடைந்து சான்றோர் விண்வெளி விமானம் மேய செம்மலை வேறு செய்யுறால் பதவி ஏற்றி கைமலை உரியினார் தம் கால் பொழுது இறைஞ்சி மீண்டு கொய்மலர் வாகை செவ்வேலே சிறியனை குறுகி கண்டார் மரவழி நேமி செங்கோள் மன்னவன் வந்து சான்றோர் அறவழி கேள்வி நோக்கி அவை கடமை நோக்கி திறமளி விளக்கம் நோக்கி சீரியர் போலும் என்ன நிறவழி வகை பூத்த நெஞ்சிதான் இதனை செய்தான் திங்கள் நம் கண்ணி வேந்த செக்கரம் சடிலநாதன் மங்களம் பெருகு கோயில் வடகுட குளத்தின் மாடு ஓ சங்கம் மண்டம் உண்டாகி தகமை சாதிரப்பு நல்கி அங்கு அமர்ந்து இருந்தீர் என்ன இருத்தினார் அறிஞ தன்மை வந்தமிழ் நாவினருக்கு மன்னவன் வரிசை நல்க கண்டு உடம்பிளங்கி முன்னாய் புலவர் கழகத்தோரை மண்டினர் மூண்டு வாதுசை ஆட்டன் மூட்டி பண்டைய புலவனும் தோற்று படர் புலர்ந்து எய்து போன இணையர் போல் வந்து மறுப்புலத்து இருக்கும் கேள்வி வேங்கிரம் மதம்மள் கொண்டு வினாய் வாதம் செய்து மனவெளி இழைப்ப வென்று வைகுவோர் ஒன்றை வேண்டி புனை இழைப்பாக நீங்கா புலவர் முன் நன்னினாரே முந்து நூல் மொழிந்த தம்மை முறைமையால் வணங்கி எம்மையே வந்து எவரும் வாதம் செய்கின்றார் வரிசையாக அந்தந்தில் புலமை தூக்கி அளப்பதாம் எம்மனோருக்கு வந்து அருள் செய்தே சங்க பலகை ஒன்று என்று தாழ்ந்தார் பாடிய வாணனுக்கு அன்று வடிவே பலகவையிட்டா பாடிய புலவர் வேண்டல் பலகை தந்து அருளார் கொள்ளோ பாடிய புலவர் ஆகும்படி ஒரு வடிவம் கொண்டு பாடிய புலவர் காண தோன்றினார் பலகையோடும் சதுரமாய் அளவின் 2 காணதி பலகை அம்ம பதியினும் பழி வாழிது ஆகும் மந்திர வழியது ஆகும் முதியனும் போழ்வார்க்கு எல்லாமிடம் வளர்ந்து இருக்கை நல்கும் இது துமக்கு அளவுகோளாய் இருக்கும் என்று எம்பி இந்த நாமகள் உருவாய் வந்த நாவலர் தமக்கு வெள்ளை தாமரை அவளே தன்னை பிளகையாய் தருவது என்ன காவனை முடிந்த நல்ல கைகொடு களிலே தாங்கும் மாமணி கோயில் தன்னை விளைந்துதான் கழகம் நாறு பூந்தாமும் நாட்டின் அரும்பணி தோய்ந்து சார்ந்த சேதீவன் மலர் வெந்தூசை செழும் புகை தீபம் மாதி வேறு பல்வகையால் பூசை வினை முடித்து கீரன் ஏறினான் கவிழனோடு கரணனும் ஏறினானே இரும் கலை வந்தோர் எல்லாம் இம்மறை ஏறி ஒருங்கு இடது இருந்தால் யாருக்கும் முத்து இடம் கொடுத்து நாதன் தரும் சிறு பகை ஒன்றே தன் உரை செய்வோருக்கு எல்லா சுருங்கி நின்று அகலம் காட்டி தோன்றுநூல் போன்றது அன்றே மேதகு சான்ற நூலின் விளைபொருள் விளங்க தம்மில் ஏதுவும் எடுத்து காட்டும் எடுவகை மதமும் கூறும் போதவை தகுந்த வெள்ளை பூவையே புறம்பு போந்து வாது செய்வார்கள் வந்தான் மறுத்தினே நிறுத்து மன்னோ ஆய ஆறு என் புலவரும் ஆய்ந்து உணர் பாய கேள்வி பயன்பெற மாற்றியார் தூய பாடல் தொடங்கினார் செய்து கொண்டு ஏவாறு இருந்தார் அந்த எல்லை வாய் பலரும் செய்த படுவடும் மான் பொருள் பலரும் செல்வம் சொல்லின் தொலைமையும் பிளவும் செய்யல் குறிப்பம் பொத்து ஒன்றியே தலைமயங்கி கிடந்த அத்தன்மையால் வேறுபாடு அறியாது வியந்தனே கூறு பாடல் இது என்றும் கூறு இல் என தேறு பாடல் இது என்றும் செஞ்சவே மாறுபாடு கொண்டவர் சங்க வாழ்வே மருடு மாறு மயக்கு அறவான் பொருள் தெருடு மாறும் சேவல்ல கல்வர் சொல் பொருளும் மதுரேசர் புலவர் மன் அருடும் நாவலார் ஆய் வந்து தோன்றினார் வந்த நாவலர் வந்திருக்கும் நாவலர் சிந்தையாளகும் ஆவலும் செய்ய மயக்குறும் பந்த யாப்பை கொணர்கு என பாவலர் எந்த இங்கு இவை என்று முன்கிட்டனர் தூய சொல்லும் பொருளின் தொடர்ச்சி மாய நாவலர் அவர் தம் முது பாய பாடல் வகை தெரிந்து அவருக்கு இவை எடுத்து இந்த நரம்பை வாங்க சங்க பலவர் மனம் கிடைத்து இங்கு நேர் இவரோடு ஒருத்தராய் ஒங்கி வாழ்ந்தேர் என்று வாழ் என தங்களை தாங்கு சம்பொன் தவிசில் இருந்தனர் பொன்னின் வீடுக என்னும் பொன் ஆரவே துண்ணு நாவலர் சோல்மணியாகவே மன்னினார் நடு நாயகமாவன்
சிந்தாமணி என்ன வீட்டிருந்தார் மதுரேசரே நதி அந்த அடைந்தவர் தம்முடு 40 உன்மதின்மர் எண்ணப்படும் உளவோர் இலாம் முதிய வான் தமிழ் பின்னு முறை முறை மதி விளங்க தொடுத்து அவன் வாழும் நாடு வங்கிய சேகரன் வங்கிய சூழ